அன்பும் அருளும் நிறைந்த தாயும் தந்தையுமான இறைவனின் திருவுள்ளத்தோடும் நம் முனிவருடைய ஆசீர்வாத அனுகிரகத்தோடும் இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கான இந்த வருஷத்துடைய கடைசி 60 நாட்கள் எப்படி அமைய போகுது? ஒரு ஆழமான ஜோதிட விளக்கத்தோட இன்னைக்கு நான் அந்த பதிவு கொண்டு வந்திருக்கேன். பிறப்பு நேரத்துல நிலவு ரிஷபத்துல நிலை கொண்டால் இந்த ராசிக்காரர்கள் பொறுமை, பிடிவாதம், உறுதி, உழைப்பு, நிலைத்தன்மை, கண்ணியம், அருள் உணர்வு இவை எல்லாமே சேர்ந்து உருவான அழகான மனுஷங்க. ஆனா இந்த அடுத்த 60 நாட்கள் உங்களுக்கு என்ன தரப்போகுது? எந்த கிரகம் உங்களை தூக்கி நிறுத்த போகுது? எந்த கிரகம் உங்களை சோதிக்க போகுது? எந்த நாட்கள்ல உங்களுக்கு வெற்றி, எந்த நாட்கள்ல அமைதியா ஆயுதமா இருக்க போகுது? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் தேடக்கூடிய இந்த பயணத்தை இப்ப தொடங்கலாமா? இது ஒரு பலன் மட்டும் இல்லைங்க. இது உங்களுடைய விதியை கைப்பற்றக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பயணம்னு சொல்லலாம். முதல்ல கிரக நிலையும் கோச்சாரத்துறை பலனும் பார்த்துடலாம். இந்த 60 நாட்கள்ல ரிஷப ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா? மன ரீதியா வெளியே சொல்ல முடியாத வழி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதற்கு முக்கிய கிரகங்கள் பொறுப்பே இருக்குது. சனி, ராகு, குரு, செவ்வாய். இதுல 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்பவுமே தோண, 2 கிரகங்கள் உங்களுக்கு சோதனை. இப்ப நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சனி ராகுன்னு தான் எனக்கு சோதனை கொடுப்பாங்க அப்படின்னு. உண்மை, நான் மறுக்க மாட்டேன். சனி உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறார். ராகு என்ன பண்றாரு? உன்னை தப்பான வழியில பிடிச்சி இழுக்கிறது, தேவையில்லாத ஆசையை தோன்றது, தேவையில்லாத கடன் வாங்க வைக்கிறது, ஆடம்பர செலவு பண்ண வைக்கிறது, சந்தோஷத்தை கொடுத்து உன்னை சிக்கல்ல மாட்டுறது. குரு என்ன பண்றாரு? உயர்வை கொடுக்கிறார். செவ்வாய் என்ன பண்றாரு? தைரியம் மற்றும் வெற்றியை கொடுக்கிறார். ஒரு பக்கம் குரு பிளஸ் செவ்வாய் உங்களை உயர்த்தக்கூடிய வகையில செயல்படுறாங்க. மறுபக்கம் சனி பிளஸ் ராகு உங்களை சோதிச்சு ஆனா பலமாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 60 நாட்கள் உடைய குணத்தையும் உடைய உயர்வையும் வடிவமைக்கக்கூடிய காலம். ஓகேவா? இப்போ இந்த 60 நாட்கள்ல தொழில் மற்றும் வியாபாரத்துடைய பலன் எப்படி இருக்கும்? இங்க இருந்தா ஒரு விசித்திரமான பலன்கள் நான் சொல்ல போறேன். வாழ்க்கையுடைய திருப்பங்கள் என்ன, உங்களுக்கான வாய்ப்பை தரக்கூடிய நாட்கள் என்ன, அபாயகரமான நாட்கள் என்ன, அனைத்தையுமே ஆழமா பார்க்கலாம். என்னங்க, தொடங்கலாமா? அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் அடுத்த 60 நாட்கள் தொழில ஒரு முன்னேற்றம், சோதனை, மீண்டும் முன்னேற்றம், இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேல கீழே மாதிரி இருக்கும். ஆனா 3 கட்ட பயணம் போல அமையும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப திடமானவங்க. ஒரு வேலையை இவங்க எடுத்துட்டாங்க, தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டீங்க. இந்த அற்புதமான குணம்தான் இந்த நேரத்தை, காலத்தை இன்னும் செம்மையா மாத்த போகுது, உயர்வா மாத்த போகுது. இப்ப ரிஷபராசியில தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் வேலையில இருக்கீங்க அப்படின்னா இந்த 60 நாட்களை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல் 15 நாட்கள் பழைய பொறுப்புகள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். உழைப்பு அதிகமாகும், ஆனால் அதுக்கான முடிவுங்கிறது இதனால் வரைக்கும் தாமதப்பட்டிருக்கும். இப்போ தங்கு தடை இல்லாம உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த 60 நாட்கள்ல நடக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதே போல உங்களால முடியுங்கிற ஒரு முக்கியமான வேலையை நீங்க முடிச்சு காட்ட போறீங்க. அதே போல வெற்றி வரக்கூடிய ரகசிய நேரம் சொல்றேன், கரெக்டா சொல்றேன், பார்த்துக்கோங்க. 31வது நாள் முதல் 60 நாள் வரைக்கும். ஸோ முதல் நவம்பர் மாசத்தை விட்டுருங்க, டிசம்பர் மாதம் கட்டாயம் உங்களுக்கு வெற்றிகள் தொடரும். உங்க தொழில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும். முடிவா சொல்றேன், நீங்க நினைச்சது எல்லாமே கைகூடி வரும், நடக்கும். இதே வணிகம் செய்யறவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் நெருக்கடி, கடன் பாக்கி, தடைப்படுற மாதிரி, மன அழுத்தம் வர மாதிரி இருக்கலாம். ஆனா புதிய வாடிக்கையாளர்கள், புதிய வாய்ப்பு, பழைய தொடர்புகள் மீண்டும் உடைய உழைப்பை லாபத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஆனா கூட்டு தொழில் செய்தா மட்டும் ரிஷபராசி ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா சண்டை வரத்து கூட வாய்ப்பு இருக்கு. இது நீங்க தனியா தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லைங்க, அதிர்ஷ்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா சின்ன ஒரு எச்சரிக்கை சொல்றேன், கேட்டுக்கோங்க. புதுசா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க முதல்ல 20 நாள் வேணாம், தள்ளி போடுங்க. 21வது நாளுக்கு பிறகு
நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே போல் பணவரவு மற்றும் பொருளாதாரம். ரிஷப ராசிக்கு பணம் வந்து நிலச்சிருக்கணுன்ற ஆசை இருக்கு. அதில் ரிஷபத்துக்கு மட்டும் தான் பணம் வேணும்னு நினைக்கிறாங்களா? எல்லா ராசியும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரிஷபம் நிறைய கடனில் மாட்டியிருக்கீங்க. பண தேவைகள் அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஏன்னா சொல்லப்போனால் உசுரை விடக்கூடிய அளவு கூட சில சிக்கல்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? அதே போல் வீடு, நிலம், சேமிப்பு, வங்கி இது எல்லாமே உறுதியாக இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. அதனால தான் வாழ்க்கையை வந்து ரிஷபம் வந்து மெதுவாக நகர்த்திட்டு இருக்கீங்க. என்னதான் வாழ்க்கை நம்மளை அடிச்சு துவைச்சாலும் நம்மளை வந்து பார்த்தினாக்க வாழ்க்கையே விட்டுட்டு போயிடுற அளவுக்குலாம் கூட கொண்டு போய் விட்டுடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் நம்ம இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவோம். கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு உயிர் ஊட்டக்கூடிய வகையில் இந்த 60 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடிப்படை வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுப்பீங்க. உனக்குன்னு ஒரு குணம் இருக்கும், பிறவி குணம் இருக்கும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும், உனக்குன்னு ஒரு ஒழுக்க லைன் இருக்கும். அது வந்து மீற மாட்டேன். ஸோ இந்த 60 நாட்களில் எதிர்பாராத வரவு இருக்கு. அதே போல் எதிர்பாராத செலவும் வரும். ஸோ இந்த செலவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதே போல பழைய பணம் உங்க கை வந்து சேரும். நிலம், வீடு, சொத்து இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து கொடுக்கும். இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தங்கம், நிலம், ஓகேங்களா, சொத்து சேர்க்க இதெல்லாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்கு. பணம் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள்னாக்க முதல் 15 நாட்கள். பணம் வந்துட்டு அதிகம் வந்துட்டே இருக்கக்கூடிய நாட்கள், பணம் பல மடங்கு பெருகக்கூடிய நாட்கள்னாக்க கடைசி 45 நாட்கள். சிறப்பா பாருங்க, நான் வந்து கணக்கிட்டு சொல்லிட்டேன். எந்த நாள் உனக்கு எப்படி இருக்குங்கிற அளவுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல இந்த 60 நாட்கள்ல காதல் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், உறவுகள் எப்படி இருக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் புரிதல் தேவைங்க. அது வந்து வாழ்க்கை துணையா இருக்கட்டும், தாம்பத்தியமா இருக்கட்டும் இல்லையா? புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி புரியலையா, உட்காந்து பேசுங்க. நம்ம மனைவி தானே, நம்ம கணவர் தானே, நம்முடைய லவர் தானே, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. புரியுதுங்களா? சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய ஆப்போசிட் லவ்வரோ கூட வந்து சண்டை போட்டோம், விட்டு கொடுத்து போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை ஆனா உங்களையும் மீறி சண்டை வருது, சச்சரவு வருது, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாலையும் அந்த பிரச்சனை வந்துட்டு நிலைக்காது, சீக்கிரமா சரியாயிடும். உறவு வந்து உடையாதுங்க. உறவை வந்து வலுப்படுத்தக்கூடிய காலம் தான் இது. அதே போல உங்களுடைய வாழ்க்கைத்துடைய மனசை வந்துட்டு புரிஞ்சுக்கிறத விட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்துட்டு ரிஷபராசி மாற்ற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? குத்தம் சொல்லாதீங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேங்களா? நம்முடைய வாழ்க்கை துணை தானே, தப்பு பண்ணியிருந்தா நீங்க சரி கட்ட பாருங்க, சொல்லி காட்டாதீங்க. சரிங்களா? அதை மாத்திக்கோங்க. அதே போல திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த 60 நாட்கள்ல நல்ல ஜாதக பொருத்தம் அமையும். முயற்சி பண்ணுங்க. தாமதமாவதே அப்படின்னு கூட நினைக்காதீங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. சொல்ல போனா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட உங்க வாழ்க்கை துணையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றம் உண்டு. திருமண யோகம் சிறப்பா இருக்கு. குடும்பம், தூரத்துல இருந்த உறவுகள் இப்போ நெருக்கம் பெறுவாங்க. நீங்களே கூட வெளிநாட்டுல வேலை பார்த்துருக்கலாம், வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துருக்கலாம், வெளி ஊர்ல வேலை பார்த்துருக்கலாம், குடும்பத்தோட பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா நீங்க திரும்ப வந்து குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் செலவுடைய வகையில, ஊர்லயே ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வகையில, ஊர்லயே ஒரு நல்ல உத்தியோகம் பார்க்கக்கூடிய வகையில சிறப்பான நேரம் காலம் உங்களுக்கு செட் ஆக போகுது. வீட்டுல இருந்த மன அழுத்தம் குறையுது. வீட்டுல இருக்கும் எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்ப ஒற்றுமை பலப்படுது. உறவுகளே வந்து பிரிஞ்சிருந்த உறவுகள்லாம் இப்போ வந்து சேர போறீங்க. இல்லத்துல அமைதி வந்து சேரும், சந்தோஷம் வந்து சேர போகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? ஆரோக்கியம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அதே போல நம்ம வாழணும் அப்படின்னாக்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகளுடைய செயல்பாடுகள் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா அவனுடைய வேலையை நம்மளை ஒழிக்கிறது தான். நம்ம வளர்றத பாக்குறதா இல்லை அவன் வந்து நம்மளை கெடுக்கிறத தடுக்க பாக்குறதா? இது ஒரு குழப்பத்துல போகுது. ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ரொம்ப அதிகம். துரோகிகள்னு சொல்லலாம், எதிரிகள் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியல, நேருக்கு நேரம் நிக்கிறவன் தான் எதிரி. ஆனா துரோகிகள் அதிகம். நல்லவ மாதிரியே பேசுவோம், கூட இருந்தே குளிப்பெருக்கு. நண்பர்களால நிறைய பாதிப்பு உள்ளானது ரிஷபம். நண்பர்கள்னாக்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்றது நான் உண்மைதான், மறுக்க மாட்டேன். ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் கிடையாது, துரோகிகள். சும்மா அவங்க அந்த நண்பர்கள்ன்ற போர்வையை போத்திட்டு வராங்க, அதுக்கு தகுதி அற்றவர்கள் அவங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆட்களை சுத்தமா ஒதுக்கி வச்சிரு, வெட்டி விட்டுடு, வேண்டாவே வேண்டாம், அந்த உறவே எனக்கு வேணாம் அப்படின்னு. ஓகேங்களா?
ஆனா செவ்வாய் உங்களுக்கு துணை நிற்கிறார். எதிரிகளை வென்று காட்டுவீங்க. எதிரிகளால உங்களை வந்து வெல்ல முடியாது. அவன் நினைச்சிட்டு இருப்பான் என்ன வேணா பண்ணிட்டாரோ, ஊரே திறந்து வரட்டுங்க, உங்களை சோதனைக்கு உள்ளாக்கலாம், ஒரு மாதிரி உங்களை வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கலாம். ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. இதுல ஆண்கள், ரிஷபராசி ஆண்களுக்கு இந்த 60 நாட்கள் உழைப்புக்கு உண்டான பலன் இது நாள் வரைக்கும் தாமதப்பட்டிருக்கும், தடைப்பட்டிருக்கும். ஆனா உறுதியோட சொல்றேன், இப்போ உங்களுக்கு வெற்றி நிச்சயம். குடும்பம், உத்தியோகம், தொழில் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஆண்களை பொறுத்தவரைக்கும் எந்த துறை சார்ந்தவங்களா இருங்க, எந்த வயதை சார்ந்தவங்களா இருங்க, சிறப்பா இருக்க போது லைஃப். பெண்கள், குடும்பத்துல அமைதி அதிகமாகும். இதனால வரைக்கும் சண்டை சச்சரவு குழப்பம் ஏன் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு உடஞ்ச கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. குடும்ப ஒத்துமையே உங்க தலைமையில் தான் இருக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நீங்க சொன்னா அது வந்து நடக்கும். புதிய பொறுப்புகள் வரும், புதிய மகிழ்ச்சி வரும், பொன் பொருள் சேரும், ஆடை ஆபரணம் சேருது, சொத்து பத்துக்களை வாங்குவீங்க, புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. அதே போல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைத்தனை அமையும். இல்லை ஆல்ரெடி திருமணம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்தீங்கன்னா கூட இப்போ வந்து சந்தோஷமா இருக்க போறீங்க. அந்யுன்யம் பெருக போகுது. குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு யோகம் இருக்கு. வெளிநாட்டு நல்ல செய்திகள் வரும். அதே போல ஆன்மீக யாத்திரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மாணவர்கள், கவனம் சிதறாம முன்னேறி போக போறீங்க. அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. இது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னாக்கா முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ஆனா முயற்சிங்கிறது ரிஷபத்திற்கு எப்பவுமே துணை வரக்கூடிய விஷயம். மனசுல உனக்கு ஒரு விஷயம் தோணுதா, செஞ்சிரு, செய்ய தொடங்கிடு. மற்ற தெய்வம் பார்த்துக்கும், தெய்வம் துணை வந்துடும், உன்னை கூட்டிட்டு போயிடும். சரிங்களா? அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள், திசைகள், பயணங்கள் என்ன பரிகாரம் என்ன சொல்லட்டுமா? அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செவ்வாய், வியாழன். இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா தாராளமா செய்யுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு. இந்த திசைகள் வந்து உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல பயணம் போறீங்க அப்படின்னா முதல் பகுதி தடைப்படும், 2ஆம் பாதி வந்து பயனுள்ளதா இருக்கும். அப்போ முதல் பாதி என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும், திட்டம் போடணும், செயல்படுத்த பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த பாதியில செயல்படுத்துறோம், வெற்றி அடைகிறோம். கோயில் பரிகாரம், திங்கட்கிழமையில சிவன் கோயில் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை அந்த நாள் முழுக்க உச்சரிக்கணும். வியாழக்கிழமையில குரு பகவானை குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு, சனிக்கிழமையில ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு. அதே போல ராகு திசையால பிரச்சனை இருக்கிறவங்க நாகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில. கோயில்கள்ல மாமன் கோயில்கள் இருக்கும் இல்லையா? அதே போல பழனி போறது சிறப்பு, திருநாகேஸ்வரம் போறது ரொம்ப சிறப்பு. தவிர்க்க வேண்டிய விஷயம், ஆவேசமா முடிவெடுக்காதீங்க, குழப்பமா இருக்கிறப்போ முடிவெடுக்காதீங்க, யாரையும் நம்ப வேணாம். அதே மாதிரி உனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல நீ பழி வாங்கணும்னு நினைக்காத, கோபப்படாத. கோபமான வார்த்தைகளை நீ வெளியே விடவே கூடாது, அமைதியா இருக்கணும். ரிஷபம் அமைதியா இருந்துட்டாவே நீ வந்து பார்த்தனாக்க சிவபெருமான் மாதிரி உனக்கு அப்படியே பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். உன்னை தேடி வெற்றி வரும். நீ இருக்கக்கூடிய இடத்துல அமைதியும் ஆதரவும் வெற்றியும் கண்டிப்பா உண்டு. ஆனா இந்த அமைதியை நீ கையாளணும், அங்கதான் வந்துட்டு ட்விஸ்ட் இருக்கு. ரிஷபத்தை வந்து ஆனா அமைதியா இருக்க விடாம நிறைய பேரு நிறைய தப்பு தவறுமா உன்னை வந்து வம்பிழுப்பாங்க, உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த இடத்துல நீ பொறுமையை தான் கையாளணும். அதே போல நீ செய்ய வேண்டியது இது நான் சொன்னேன் இல்லையா, கோவத்தை கட்டுப்படுத்து, வார்த்தைகளை கட்டுப்படுத்து, அமைதியா இரு, மௌனமா இருன்னு சொன்ன இல்லையா. இதுக்கு துணை வரக்கூடிய விஷயம் தியானம். காலையில சூரிய பகவானை நமஸ்காரம் பண்றது, சூரிய பகவானை தரிசனம் பண்றது, யோகா பண்றது, நடைப்பயிற்சி பண்றது, ஆன்மீகத்துல உங்க மனசை வந்து ஈடுபடுத்திக்கிறது, கோயிலுக்குள்ளன்னு சொல்லிட்டு மனசை சாந்திப்படுத்தக்கூடிய வகையில பிடிச்ச கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ஆன்மீக ஸ்தலங்களும் உங்க கால் பட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதே போல ஆன்மீகம் உற்சாகம். ரிஷப ராசிக்காரங்களே இந்த 60 நாட்கள் உங்களை இது நாள் வரைக்கும் இந்த நேரம் காலம்லாம் கீழே தள்ளி போட்டு மிதிச்சு இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியான்ற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா? அப்படி ஒரு சோதனை தரக்கூடிய நாட்களா இல்லை. அதுக்கு அப்படியே மாற உயர்ந்த நிலையை தரக்கூடிய காலமா இருக்குது. சொல்ல போனோட பாதுகாக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஒரு விதை வந்து மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டதால் தான் அது வந்து மரமாகுது. அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் ரிஷபம் பட்ட சோதனைகள் இப்போ உங்களை வந்து ஆழமா வேறு ஊன வச்சு இப்போ வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை தரப்போகுது. உடைய உழைப்பு வீணாகாது. பொறுமையான ரிஷபராசி என்னைக்குமே தோற்காது. குருவின் அருள் உங்க கூட எப்பவுமே துணை இருக்கு. செவ்வாய் பகவானுடைய வீர சக்தி உங்களை தாங்கி பிடிக்குது.
கடவுளே உங்க பக்கத்துல இருக்குங்க. நீங்க கடவுள்கிட்ட பக்கத்துல இருக்கீங்க. நம்பிக்கை இழக்காதீங்க, கைவிடாதீங்க. உங்க வாழ்க்கையே உயர்த்துவதற்காகவே இந்த நேரம் காலம் பிறந்திருக்கு. அடுத்த 60 நாட்கள் நம்ம தான் நமக்கான ஒரு அஸ்திவாரத்தை சிறப்பா போட போறோம். அதுல சிம்மாசனத்துல உட்கார போறோம். இதுதான் ரிஷபம் வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். கடவுளுடைய அருள் உங்களுக்கு துணை இருக்கு. கடவுளுடைய வெளிச்சம் உனக்கு வழிகாட்டியா இருக்கு. கடவுள் உன்னுடைய பாதைய ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. தம்பி, இந்த வழி முழுக்க உனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிச்சமா இருக்கும். என்னென்ன மாதிரியான வாய்ப்புகளை எதிர்பார்த்தியோ அது எல்லாத்தையும் நான் கொடுக்க போறேன். நீ இந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. இதனால வரைக்கும் ரிஷபம் எதிர்பார்த்ததும் இதுதானே. தெய்வம் நமக்கு துணையே இல்லை போல, நமக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லை போல, நமக்கெல்லாம் நல்ல காலம் வராது போல, இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க தானே. அது இப்ப வந்திருக்கு. சிறப்பா ஏத்துக்கோங்க. வெற்றிங்கிறது உங்களுக்குரியதான். உங்க வாழ்க்கையே பொற்காலமா மாறப்போகுது. புரியுதுங்களா? இதோட என்னதான் நேரம் காலம் சரியா இருந்தாலும் நீங்க தெய்வத்துடைய வழிபாட்டையும் பரிகாரத்தையும் கண்டிப்பா செய்யணும். திருநாகேஸ்வரம் ராகு பரிகாரம், திருவிசைப்பெரி நாகர் பரிகாரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் சனி பகவானை சாந்தி படுத்தக்கூடிய ஸ்தலம், அதே போல திருக்கடையூர், இது இந்த ஆயுள் குடும்பத்துடைய மேன்மை. பழனி வந்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சக்தியை கொடுக்கும், தடைகளை நீக்கும். திருவண்ணாமலை சிவசக்தி கொடுக்கும், அதே போல தொழில உயர்வு கொடுக்கும். அதே போல நீ அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம், நீ அனுதினமும் நினைக்க வேண்டிய சுவாமி சிவபெருமான், முருகப்பெருமான். ஓம் நமக் சிவாய 108 முறை தினமும் சொல்லுங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து சொல்லுங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி 108 முறை. அப்ப முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து நீங்க வணங்கும் பொழுது அமைதிக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் தீர்க்கமான முடிவுக்கும் உடைய செயல்பாடுகள் வெற்றி பெறுவதற்கும் சிவபெருமான் துணை வருவார். நீ நினைச்சதை வேகமா நடத்தி கொடுக்கறதுக்கும், உனக்கு வெற்றிகள் தொடர்ந்து வர்றதுக்கும், எதிரிகளை துவம்சம் செய்யறதுக்கும், எதிரியுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கிறதுக்கும் முருகப்பெருமான் துணை வருவார். ஸோ அனுதினமும் உடைய வழிபாடு சிவபெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு இருக்கணும். அதே போல அதை செய்யக்கூடிய நேரம் தினமும் காலையில 6 மணில இருந்து 7:30 மணி, சாயங்காலம் 5:30 மணில இருந்து 6:30 மணி. தினமும் வீட்டுல நம்முடைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி இந்த வழிபாடு, இந்த மந்திர உச்சரிப்பு கட்டாயம் இருக்கணும். அதே போல தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணு. அது நீ கோயில பண்ணாலும் சரி. அதே போல தினமும் கோயில் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. நல்ல சிந்தனை வச்சுக்கோ, பாசிட்டிவா திங்க் பண்ணு. எதுவும் எனக்கு தப்பா நடக்காது, எனக்கு நடக்கிறது எல்லாமே நீ நல்லதாவே நடக்கும்ன்ற சிந்தனை உனக்கு இருக்கணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட உடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதனால வரைக்கும் நான் சோதிச்சுட்டேன் கடவுளே, இந்த கடைசி நாட்கள் இந்த வருஷத்துடைய முடிவாவது எனக்கு சிறப்பா இருக்கணும். வருஷம் முழுக்க நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் தர மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துறேன், நானும் வந்துட்டு கொஞ்சமா பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசை ஒப்படியும். ஸோ ஒட்டு மொத்தமா இந்த 60 நாட்கள் உங்களை சோதிக்க வரல, அதுக்கு மாறா உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் வலுப்படுத்த வந்திருக்கு. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வந்திருக்கு. உங்க மனசை வந்துட்டு மற்றவங்க புரிஞ்சக்கூடிய காலமா கொண்டு வந்திருக்கு. நம்பிக்கை கொடுக்க போகுது, பொறுமையை கற்றுக் கொடுக்க போகுது, உழைப்பு கொடுக்க போகுது, பக்தியை கொடுக்க போகுது. இது எல்லாமே உங்க வெற்றிக்கான வழிகாட்டுதல் தான். குரு செவ்வாய் சனி ராகு இந்த சக்தி உங்களுக்கு கூட இருக்கு. தெய்வம் உங்களோட இருக்கு. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களோட துணை இருக்கு. ரிஷப ராசி உங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்க போகுது. வாழ்க்கையை வந்துட்டு ஒரு தாமரைப்பூ மாதிரி மலர போகுது. வெற்றி உங்களுக்கே உரியது. சந்தோஷம் நிரம்பட்டும் உங்க வாழ்க்கை முழுக்க. ஆன்மீக வளர்ச்சி இருக்கட்டும். சொல்லப்போனா ரிஷபராசியுடைய சோதனைக்கு காரணமே இவங்களுடைய மனசாட்சி தான். ரிஷபராசிங்கிறது ஒரு ராசி கிடையாது, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம். நிலைத்த மனம், பிடிவாதம், உறுதி, பொறுமை, நம்பிக்கை, இது எல்லாமே உடைய தனித்துவமான குணம் இல்லையா? ஸோ உழைப்பு, கடமை, நேர்மை, கண்ணியம், இது உன்னுடைய உயிர் மூச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த உழைப்பும் கடமையும் நேர்மையும் கண்ணியமும் இது நாள் வரைக்கும் உனக்கு சோதனை கொடுத்துருக்கலாம், எதுவும் பெருசு சிறப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாய மாற்றமே வரப்போகுது. அடுத்த 60 நாட்கள் வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நம்பிக்கை வைங்க. ரிஷபத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் தான், உன்னை நம்பு, கடவுளை நம்பு. இது ரெண்டை தாண்டி எதுவுமே உனக்கு துணை வராது. ஓகேவா? நீ விழுறியோ அழுறியோ அது உன்னோட முடிவா இருக்கட்டும். நீ விழுந்தாலும் எழுந்தாலும் அது கடவுள்கிட்ட ஒப்புதல் வாங்கின விஷயமா இருக்கட்டும்.
கடவுள்கிட்ட போய் சொல்லு, கஷ்டமோ நஷ்டமோ. கடவுள்கிட்ட புலம்பு, கடவுள்கிட்ட அழு, கடவுள்கிட்ட சண்டை போடு. கடவுளை தாண்டி உனக்கு எதுவுமே உண்மையானது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, தெளிஞ்சுக்கோ. வாழ்க வளமுடன். பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிக்கினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த 60 நாள் நம்ம ஒரு ஆட்டம் போட்டுடலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க.